இன்னைக்கு மாக்டெயில் செக்மெண்ட்ல பார்க்க போறதுன்னா டெண்டர் கோகோனட் ட்ரீட். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இப்ப பார்க்கலாம். துளசி கையளவு, இளநீர் ஒரு கப் அளவு, பைனாப்பிள் ஜூஸ் ஒரு கப் அளவு. செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. செய்யறதுக்கு முன்னாடி இது எப்படி ஓவராலா செய்யணும்னு நான் சொல்றேன். இது ஒண்ணுமே இல்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து பைனாப்பிள் ஜூஸ், இளநீர், அப்புறம் வந்து துளசி. இதெல்லாம் வீட்லயே கிடைக்க வேண்டிய பொருட்கள். இது முக்காசி பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி மாக்டெயில் செய்யறது, அது கூட எது ஆட் பண்ணா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் தரும், இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். கொஞ்சம் ஆர்கானிக், அதாவது ஒரு ஹெல்த் பேசிஸ்ல தான் நம்ம இப்போ மாக்டெயில் நம்ம பண்றோம். இப்போ பாருங்க எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளெண்டர் இருக்கும். பிளெண்டர் எடுத்துங்க. இது எல்லாமே இந்த மாக்டெயில் எல்லாமே வந்து பிளெண்டர் ட்ரிங்க் தான் இப்ப பண்ண போறோம். இப்போ பிளெண்டர் எடுத்துங்க. அதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஐஸ், எவ்வளவு ஐஸ் வேணுமோ உங்க பாடி கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஐஸ் போட்டுருங்க. இதுல வந்து பைனாப்பிள் ஜூஸ், அளவு கொஞ்சம் ஒரு 250 ml எண்ணெய் எடுத்து ஊத்திக்கங்க. பேசில் பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு துளசியோட ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பிளேவர் பாத்தீங்கன்னா அந்த துளசி பிளேவர் தான் வரும். இது ஒரு சும்மா ஒரு கை அளவு எடுத்துங்க. இது ஒரு கை அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 10-12 இலை வரும் கையில. போட்டுருங்க. போட்டுட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ரியல் பிளேவர் கிடைக்கும். ஒரு சின்ன உங்க வீட்டுல ஃபேன்சி கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் எடுத்துங்க. இதோட கண்டென்ட் எப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் நேச்சுரல் ட்ரிங்க் சொல்லலாம். இதை நான் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணல, ஏதோ பிளேவர்ல ஆட் பண்ணல. வெறும் பைனாப்பிள் ஜூஸ், டெண்டர் கோகோனட், அப்புறம் துளசி. இது வந்து சில பேருக்கு வந்து ஸ்வீட் நிறைய தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஹனியை ஆட் பண்ணலாம். அப்படி இந்த வெயிலுக்கு வந்து உங்களை பாடி ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பனவெல்லம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க இதுல ஆட் பண்ணலாம். அதாவது நம்ம கிளாஸ்ல ஊற்றலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் இட்ஸ் a light pale green color. டெண்டர் கோகோனட் ஃப்ளெஷி ஒரு கார்னிஷ் மாதிரி வச்சுடுங்க. கார்னிஷ் எதை வைக்கிறது நீங்க கேட்கலாம். கார்னிஷ் வந்து நீங்க எதை பேஸ்ட் பண்ணி நீங்க ஜூஸ் பண்றீங்களோ அந்த ஜூஸோடைய எதனா ஃப்ரூட் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பைனாப்பிள் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, நீங்க பைனாப்பிள் வைக்கலாம். இப்போ ஆரஞ்சு இருந்ததுன்னா ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். இதை பேஸ்ட் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கார்னிஷ் வைக்கலாம். இது கூட வேற மேல வந்து சும்மா ஒரு பேசிக் ஒரு ஸ்டெரஸ்டிக் வச்சுருங்க மிக்ஸ் பண்றதுக்கு. டெண்டர் கோகோனட் ட்ரீட் ரெடி.